Namaste, I'm Dr. Nandini, founder and director of SSMGA. In the video Pathivilla, the RBL and that is Bajaj and its allied RBL bank order malpractices and false commitments by the collection agents அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மேல் ப்ராக்டிசஸ் அப்படின்றது எதை குறிப்பிடலாம் அப்படின்னா, இவர்களோட மேல் ப்ராக்டிசஸ் அப்படின்றது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸுக்குன்னு ஒரு டார்கெட் வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மந்த்லி டார்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த ஆஸ் அ கஸ்டமராக நம்மளால் பே பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் ஒரு சில ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் கொடுப்பார்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மந்தோட இஎம்ஐ மட்டும் நீங்கள் பே பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து அடுத்து ஒரு 2 months ஆர் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, வேணும்னா கூட உங்களுக்கு செட்டில்மெண்ட் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த செட்டில்மெண்ட் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து பாசிபிள் ஆன் வேரியஸ் கிரவுண்ட்ஸ். அது வந்து ஃபோர்கமிங் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட், இந்த ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் வந்து இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கஸ்டமர் அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு மந்த் வந்து மிஸ் அவுட் பண்ணக்கூடிய கஸ்டமராக இருக்கிற பட்சத்தில், பேமெண்ட் மிஸ் அவுட் ஆகக்கூடிய கஸ்டமராக இருக்கிற பட்சத்தில் இது செல்லாது. ஏன்னா வேரியஸ் லீகல் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அதுக்கு உண்டான பீரியட் வந்து கண்டிப்பாக அதில் வந்து அப்ளிகபிள். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்தே டிஃபால்ட்டருக்கு இது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ அது வந்து ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டு. அவர்களுக்கு அந்த டார்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கறது. செகண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு மேல் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில், மேல் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து இப்போ அவர்களுக்கு வந்து அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு அந்த மந்தோட டார்கெட்டு நம்ம அக்கௌண்ட் ரிலேட்டட் ஆஸ் அ கஸ்டமராக அவர்களுக்கு இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணனா தான் அவர்களுக்கு நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் குறிப்பிட்ட மாதிரி அவர்களுக்கு அந்த இன்சென்டிவ், ஸோ அதில் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்சென்டிவ் ஆட் ஆகும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அவர்களே அந்த ஒரு மினிமம் பேலன்ஸ் ஆட்டம், இப்போ கிரெடிட் கார்டாக இருக்கிற பட்சத்தில் மினிமம் பேலன்ஸ் ஆட்டம் அவர்கள், இது வந்து அப்ளிகபிள் ஃபார் த கிரெடிட் கார்டு டிஃபால்ட்டர்ஸ். மினிமம் பேலன்ஸை கட்டிட்டு அந்த சமயத்துக்கு யார் கட்டினாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் த பேமெண்ட் ரெசீவ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அண்ட் ஒரு மெயில் நமக்கு வரும். இது நம்ம இப்போது ஆஸ் அ கஸ்டமர் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு பேமெண்ட் நம்ம பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சால் உடனே இம்மீடியட்டாக அந்த பேமெண்ட்டோட அந்த ரிசீவ் ஆன மெயிலுக்கு அதை வந்து அட்டாச் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்குக்கு இது நம்ம பண்ண பேமெண்ட் இல்லை அப்படின்றத வந்து டெஃபினட்டாக இம்மீடியட்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பண்ணலை, ஒரு சஸ்பீஷியஸாக ஒரு பேமெண்ட் போயிருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணணும். பட் இதில் வந்து இன்னொரு ஸ்க்ராட்ச் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பேமெண்ட் ஒன்ஸ் ரிசீவ் வில் நாட் பி ரீஃபண்டட் ஆர் தே வில் நாட் அக்செப்ட் இட். அது நம்ம பண்ணலை அப்படின்றது. ஏன் அப்படின்னா, இப்போது பேமெண்ட்டு அப்படின்றது வந்து இப்படி தான் நம்ம அக்கௌண்ட்லேருந்து தான் போகணும் அப்படின்றது வந்து ஒரு கட்டுப்பாடு கிடையாது. எந்த அக்கௌண்ட்லேருந்து வேணால் போகலாம். நம்மளோட அக்கௌண்ட்டோட டீட்டெயிலுக்கு நம்ம கிரெடிட் கார்டோட இதுக்கு பேமெண்ட்டுக்கு போகணும், அவ்வளோதான். அது யார் வேணால் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பண்ணலாம், இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மூலமாக பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்றது ஒரு வகை இருக்குது. ஸோ இதனால் அது வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதோ அதை வந்து இது பண்ணுறதோ கஷ்டம். ஆனால் இது வந்து ஒரு 2 months ஆர் 1 month அது நெக்ஸ்ட் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் அதே நபர்கள், அதே கலெக்ஷன் ஏஜென்ட்டு மறுபடியும் நம்மளை அணுகி, அந்த கஸ்டமரை அணுகி, உங்கள் சார்பில் நான் வந்து இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு இப்போ கொடுத்தாகணும் அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து அவர்கள் தான் பண்ணாங்க அப்படின்றதுக்கு, இப்போ அவர்களோட அக்கௌண்ட் அப்படின்னா அதை வந்து பேங்க் ஆல்ரெடி அக்செப்டடு, இவர்கள் வந்து நம்மக்கிட்ட குறிப்பிடலை இந்த மாதிரி நம்ம சார்பில் வந்து பே பண்ண போகிறோம் அப்படின்றத. பட் அந்த டார்கெட் கலெக்ஷன் அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக இவர்கள் பே பண்ணிடுவாங்க. பேங்க் சைட்லேயும் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஹோல்டும் இருக்காது. இவர்களோட அடுத்த வரக்கூடிய இந்த மாதிரியான இன்னல்களுக்கும் எந்த ஒரு தீர்வுகளும் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து வேகாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரிவால்விங் ஆல் அரவுண்ட். ஐ மீன் லைக் இப்போ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த ப்ரைவேட் பேங்க்ஸில் தான், இந்த மாதிரியான ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் தான் இந்த மாதிரியான நிறைய இன்னல்கள், எஸ்பெஷலி பஜாஜ் அண்ட் அலைடு ஆர்பிஎல்ல எக்கச்சக்கமான இந்த மாதிரியான கலெக்ஷன் ஏஜென்ட்ஸால் வரக்கூடிய இன்னல்கள் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியாக நாளாக நம்ம பார்க்கப்படுறது. அண்ட் இதற்கெல்லாம் தீர்வு again it's in the hands of RBI's decision.
அப்படின்றது தான் இங்கே ஒரு கருத்தாக குறிப்பிட வேண்டிய அவசியத்தில் இருக்கேன். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து சில இன்னொரு தேர்ட் கேட்டகரி இருக்குது. அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டு நான் உங்கள் சார்பில் நான் பே பண்ணிடுறேன், மேடம் நான் உங்கள் சார்பில் நான் பே பண்ணிடுறேன், பட் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணால் ப்ளீஸ் டோன்ட் அக்செப்ட் இட். பிகாஸ் இது நாளைக்கு வந்து அவர்கள் யாருன்னு நமக்கு தெரியாது. மேபி அந்த பேங்க் சார்பில் வந்திருந்தாலும் என்ன எல்லாம் இருந்தாலும் வை ஷுட் தே பே ஆன் ஆர் பிஹாஃப் இல்லையா? இப்போ நம்மளோட கிரெடிட் கார்டோட மினிமம் பேலன்ஸு ரொம்ப லோயர் பேலன்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் இந்த மாதிரி பே பண்ணி அவங்க அந்த டார்கெட்டுக்காக வேண்டி பண்ணிட்டு போனாங்கன்னா அடுத்தது அதில் வந்து விக்டிமைஸ் ஆகக்கூடியது கஸ்டமர் தான். ஸோ இதில் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்படுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி போக போக நமக்கு இருக்கா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு மாறுபட்ட கருத்தோ இல்லை இந்த மாதிரியான சிமிலர் எக்ஸ்பீரியன்சஸ் யாருக்காவது இருந்ததுன்னா கைண்ட்லி தயங்காதீங்க, ப்ளீஸ் ஷேர் இட் அண்ட் லெட் அஸ் டேக் இட் வைடர் ஆன் அ வைடர் ஆஸ்பெக்ட். தேங்க்யூ ஸோ மச்.